ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரீபர்ன் ஆஸ் த மான்ஸ்டர் வாட் த ஹில் அப்படின்ற ஒரு அனிமியோட எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பழைய எபிசோடில் என்னென்ன நடந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமியோட கதை சுருக்கத்தை பார்த்துடலாம். இது ரொம்பவும் காமெடி கலந்த மற்றும் ஹாரரான ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஒரு பையன் ரொம்பவும் காலேஜில் பசங்களால் ஓட்டப்படுறான். படிப்பில் எவ்வளோ தான் நல்லவனாக இருந்தாலே ஸ்போர்ட்ஸில் ரொம்பவே வீக்கு, என்ன மாதிரி அப்படின்னு வச்சுக்கிங்களேன், உங்களை மாதிரி அப்படின்னு வச்சுங்களேன். யாரெல்லாம் இந்த மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக இருந்திருக்கீங்க காலேஜில் ஸ்கூலில் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் இதே மாதிரி தான் தொல்லை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கொடுத்த காட்ஜில்லா பொம்மையை தூக்கி போடவே அவன் ஓடி போய் எடுக்கும்போது அவன் இறந்துருவான். அங்கேருந்து இறந்து நம்ம ஹீரோ ஒரு வேற ஒரு உலகத்தில் காட்ஜில்லாவாக பிறப்பான். அங்கே அவனுக்கு எவாலுவேஷன் ப்ராசஸாக ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிற ஃபுகுகோ அப்படின்ற கம்ப்யூட்டர் கேட்கும். ஆமாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ன உடனே அங்கேருந்து கட் பண்ணி தான் இந்த எபிசோடை காட்டுறாங்க. அந்த எபிசோடில் ஐயோ எவ்வளோ பெரிய மீன், ஐயோ இது டெரராக இருக்குப்பா, நான் இங்கேருந்து கிளம்புறப்பா அப்படின்னு சொல்ல, டே நீ எவ்வளோ பெரிய ஆள், உன் கை சமம் கூட அது இல்லை அப்படின்னு சொல்ல, ஆமாம் இல்லை ஐயோ நான் தான் பயந்து தந்துச்சுன்னா நான் இப்போ ஒரு மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போது இதை சாப்பிட்டே ஆகணும், எனக்கு ரொம்ப பசிக்குது, அப்போ தான் எவாலுவேஷன் ஆக முடியும், அப்போ தான் நான் கொரோரோ ட்ராகனாக மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பிடிச்சி என்னலே சூப்பராக இருக்குது போல், இதை போய் சாப்பிட்றப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் எடுக்க நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றா அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் வர மனுஷனாக இருக்கும்போது இந்த மாதிரி சீப்புட்டெல்லாம் ஆசைப்பட்டு சாப்பிட்ருக்கேன், ஆனால் ரொம்ப ரேராக தான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி எவாலுவேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, இந்த ஃபிஷ்ஷோட ஆக்டிவிட்டி எல்லாமே உங்களுக்கு வரும், அது மட்டும் இல்லாமல் லைட்னிங் ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகுது அப்படின்னு சொல்ல, அதாவது காட்ஜில்லா இருக்குது இல்லைங்களா, காட்ஜில்லாவுக்கு அந்த செதிலெல்லாம் இருக்குல்ல, அந்த செதில் பக்கம் முழுக்க இது ஒரு காட்ஜில்லா ஃபேன்ஸை வச்சே எடுத்தாங்கன்னா என்னன்னு தெரில, அதே மாதிரி தான் இருக்குது. அப்படியே இந்த இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங்காக வருது, அப்படியே லைட்டு சூப்பராக இருக்குப்பா, நான் நிறையா சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிட, கங்க்ராச்சுலேஷன் ரிவார்ட்ஸா 50 பாயிண்ட் கிடச்சிருக்கு, கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு ரிவார்ட்ஸா 8 பாயிண்ட் கிடச்சிருக்கு, கோஸ்ட் பீஸோட ஹை கிடச்சிருக்கு, எவாலுவேஷன் பாயிண்ட் அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவும் வயிறு முட்டாயிருச்சு, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர்ஸில் ஆமாம்மா அமைதியாக இருக்கணும், எனக்கு இப்போதைக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, எவாலுவேஷன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சு, 1000 பாயிண்ட்டுக்கு மேலே ஆயிடுச்சு, உங்களுக்கு ஏதோ நீங்கள் எவாலுவேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, நான் முழுசாகவே எவாலுவேஷன் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு முழுசாக போட்டால் 100 மீட்டர் வளர்ந்துருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நகங்களெல்லாம் 10 மீட்டர் வளர்ந்துருக்கு, சூப்பரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாரி, எனக்கு ஒரு டவுட்டு, இது என்ன, இது ஒரு வகையான கேமா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் உன் பேர் ஃபியூகோ, இது ஓப்பன் வேர்ல்டு கேமா, அது நான் திங்க் பண்ணுறேன், சரியா அதெல்லாம் நான் சொல்லக்கூடாதுப்பா, நீ தான் கண்டுபிடிக்கணும், ஒரு வேளை இப்படி இருக்குமோ, நான் இங்கேருந்து கிளம்பி போய் மனுஷங்களை இது பண்ணும்போது அடிக்கும்போது மனுஷங்க என்னை தாக்கிட்டாங்கன்னா ஐயோ திரும்ப நான் இந்த தப்பாக மட்டும் பண்ண மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் இதை நான் திரும்ப சாக விட மாட்டேன், ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதர்னு கதறான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மீன்கள்லாம் போயிட்டு இருக்கோம், நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் பயங்கரமான லார்ட் பெருசான ஒரு ஆக்டோபஸ் வருது. ஐயோ இந்த லாடா அப்படியா, ஐயோ டே இதெல்லாம் இருக்குன்னு சொல்ல மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் எப்படிப்பா இங்கே தான் சொல்லிட்டு இல்லை இது ஒரு மான்ஸ்டர் வேர்ல்டுன்னு, அதனால நிறையா இருக்கும், என்னால் மூவ் பண்ண முடியலையே, அது மட்டும் ஐயோ இவங்கிட்ட எப்படி தப்பிக்குதுன்னு தெரியலையே, ஐயோ தப்பிக்க முடியலையே, எதனா சொல்கிறா கம்ப்யூட்டரு அப்படின்னு சொல்லி, நான் இப்போ தான்டா ரீபர்ன் ஆகி வந்திருக்கேன், என்னை விட்டுருங்க, ஐயோ முடிங்குது, நான் எப்பவும் ஒரு இன்ட்ரோவர்ட்டாகவே இருக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் போன வாழ்க்கையில் மட்டும்தான் நான் பயந்து ஓடிட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் பயந்து செத்துட்டு இருந்தேன், ஆனால் இந்த வாட்டி நான் லிட்டில் சிக்கனாக இருக்க மாட்டேன், நான் ஒரு மாஸ்டர், நான் பெரிய மாஸ்டர், நான் காட் மாஸ்டர் அதனால இந்த போன வாழ்க்கையில் பண்ண தப்பை இந்த வாட்டி நான் பண்ணவே மாட்டேன், எனக்கு வரி வருது, என்னால் முடியும், நான் இப்போ நான் மாஸ்டர் இப்போ இதை நான் சாப்பிட போகிறேன், எனக்கு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவனுக்குள்ளேயே அவனை பேசிக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, நான் லின்யான், நான் உன்னை சாப்பிட போகிறேன், நான் இங்கேருந்து எக்ஸ்கேப் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய புல்லட் பீன்ஸை யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு அப்படியே என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்க ஆக்டோபஸை ஒரு கடிக்கடி அப்படின்ட்டு சூப்பராக இருக்குப்பா டேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல, 1000 மைண்டா, ஒரு கடிக்கு 1000 மைண்டா, அப்போ நான் சாப்பிட போகிறேன் நல்லா தான் இருக்குது, சாப்பிட சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சாப்பிட
கூட அந்த பக்கம் ஒரு வேல் வரும். அந்த வேல் வந்து பயங்கரமாக வந்து அந்த ஆக்டோபஸ் சாப்பிட்ருக்கு. ஐயோ இவனுக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக 2 பேரும் மாற்றி மாற்றி அந்த வேலும் நம்ம ஹீரோவும் மாற்றி மாற்றி சாப்பிட்டு முழுசாக காலி பண்ணிட்டாங்க. பாரா பாதி சாப்பிட்ட உடனே எனக்கு 3000 பாயிண்ட் கிடைச்சிருக்கு, எவாலுவேஷன் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்ல, சரி கிங் ஸ்குவாடை சாப்பிட்ட வச்சு உங்களுக்கு ரிவார்டெல்லாம் கிடைக்க போகுது, ஒழுங்காக ஓடிடு, நீ வந்து அந்த ஆக்டோபஸை என்கிட்ட தான் காப்பாற்றினேன், அது மட்டும் இல்லாமல் பாதி கொடுத்துருக்கேன், இல்லைனா நான் உன்னை கொன்று சாப்பிட்ருவேன், ஒழுங்காக போயிடுவேலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கே அந்த வேலை வந்து பயங்கரமாக வந்து திமிங்கலத்தை வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஐயோ இவன் பெரிய இவனாக இருப்பான் போலியே, நான் ஓடிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை வந்து ஓடிடுது. உடனே வேகமாக குடுக்குன்னு ஓட அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட அப்படியே முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருந்தோம், இப்போ ஒரு மாஸ்டராக இருந்து இன்ட்ரோவர்ட்டுக்கான விஷயங்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை ஆத்தர் வந்து சொல்லி அப்படியே முடிக்கிறாங்க. அடுத்தடுத்து ஹீரோ என்ன ஆக போகிறான், அடுத்தடுத்து எவால்வ் ஆகி அவன் ஒரு டிராகன், அதாவது காட்ஜில்லா, ஒரு காடாக மாறுவானா, அவன் மனுஷ ஃபார்மை எடுப்பானா அப்படின்றதான் இதனுடைய கதை. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த எபிசோட் பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய்.